காலையில் 4 மணி ஆயிடுச்சு. இப்போதான் படுத்த மாதிரி இருக்கு. 4 மணி ஆயிடுச்சா? ஆமாம், சீக்கிரமாக எழுந்துடு. அப்போ தான் நீ எல்லாமே பண்ணிவிட்டு வேலைக்கு போக கரெக்டாக இருக்கும். அதுவும் சரிதாங்க. தூங்குறதே 11 மணி, இதில் 4 மணிக்கு எழுந்துடணுமா? ச்சே, என்ன வாழ்க்கை சார். நிம்மதியா ஒரு நாள் தூங்க முடியுதா இந்த வீட்டில்? பேசாமல் வீட்டோட வேலை பண்ணிவிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருந்திருக்கலாம். இந்த பக்கம் வேலைக்கும் போகணுமா, இந்த பக்கம் சம்பாரிச்சு தரணுமா, இந்த பக்கம் வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு குழந்தைங்களும் பார்த்துக்கணுமா? நான் என்ன ரொபோட்டா, மிஷினா, இல்லை ஹியூமனா? என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க என்னையவங்க? ஹேமா, ஆச்சா, நான் பாத்ரூம் போகணும். இவன் ஒருத்தன் ஒழுங்காக பாத்ரூம் கூட போக விட மாட்டான். இதோ வந்துட்டேன். காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாருக்குமே செஞ்சு எல்லாருக்குமே டிஃபனோட கட்டி கொடுக்கறதுக்குள்ளே 6 மணியே ஆகிடும் போல். எப்போ நான் குளிச்சு ரெடி ஆகுது? இதில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன்று, லஞ்சுக்கு ஒன்று, வேறு ப்ரிப்பேர் பண்ணி தரணும். என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சு என் தலையில் இருக்கிற 4 முடியும் வெள்ளையாயிடும் போல். யாராவது காலையிலே எழுந்து நமக்காக சமைச்சு காஃபி போட்டு கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். இதெல்லாம் கனவுல தான் நடக்கும் போல். நமக்கு வாய்ச்சது இவ்வளோதான் போயிட வேண்டியதுதான். சரி சீக்கிரமாக சமைக்கணும், போய் குளிக்கணும். வேறு இந்த குழந்தைங்கள வேறு இவர் இன்னைக்கு குளிப்பாட்டினாரோ இல்லையோ, நான் தான் குளிப்பாட்டணும் போல். இவர் எழுப்பி குளிப்பாட்டிட்டு இருப்பாருன்னு நினச்சி வந்தால் இன்னும் தூங்கிட்டு கிடக்குங்க இதுங்க. பசங்களா, சீக்கிரமாக எழுந்துடுங்க, எனக்கு டைம் ஆச்சு, உங்களுக்கும் ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. எப்போ நீங்கள் குளித்து ரெடியாக சாப்பிட்டு டிஃபன் எடுத்துகிட்டு பஸ்ஸே வந்துடும். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்மா, தூக்க கலக்கமாக இருக்குது. காலையிலேயே என்னை திட்ட வைக்காதீங்க, சீக்கிரமாக எழுந்துடுங்க. பசங்களா, இன்னும் நீங்கள் சின்ன குழந்தைங்க கிடையாது, புரியுதா? நீங்களே தேய்ச்சி குளிங்க. சோப்பு அங்கே தான் இருக்குல்ல, சோப்பு போட்டு குளிங்க. அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்குது, புரியுதா? நோமா, நீங்கள் குளிப்பாட்டினா தான் எனக்கு குளித்த மாதிரியே இருக்குது, தெரியுமா? ஆமாம், எனக்கும் தான். நசமாக போச்சு. என்னம்மா, இன்றைக்கும் நீங்கள் அந்த பாஸ்தாவையே தான் பண்ணியிருக்கீங்க. நான் நேற்றே சொன்னேன்ல, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் ஒரே சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு. வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம் இல்லைம்மா? இருக்கிற டென்ஷனில் உங்களுக்கு அது பண்ணி கொடுக்குறதே பெரிய விஷயம், புரியுதா? இருக்கிறத ஒழுங்காக சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. எவ்வளவோ பேர் சாப்பாடுக்கே இல்லாமல் அலையிறாங்க. நமக்கு சாப்பாடு கிடைச்சிருக்குன்ற ஒரு நல்ல எண்ணத்தை மனசில் வச்சுக்கோங்க, புரியுதா? சரிம்மா. நீங்களே ஊட்டி விடுங்கம்மா. அப்போவே சொன்னது தான் பிரியா, புரியுதா இல்லையா உனக்கு? இப்போ நீ பெரிய பொண்ணாயிட்ட, ஸ்கூலில் வந்து நானே ஊட்டிகிட்டு இருக்கேனா? இல்லை தானே, நீ தானே எடுத்து சாப்பிட்ற. இங்கேயும் சாப்பிட்டா என்னம்மா? சரிம்மா, நாங்களே சாப்பிட்றோம். சரி, நீங்கள் சாப்பிடுங்க. நாங்கள் உங்களுக்கு லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் எடுத்து டேபிள் மேலே வைக்கிறேன். உங்கள் அப்பா சாப்பிட்ணும், புரியுதா? நீங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு எழுந்துடுங்க. ஹேமா, சீக்கிரமாக பரிமாறி, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. எனக்கும் தாங்க டைம் ஆச்சு, ஆனால் நான் இன்னும் குளிக்காமல் நின்றுட்டுருக்கேன் உங்கள் குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு, புரியுதா? சரி, கோவப்படாத, சீக்கிரமாக எடுத்து வை. இன்றைக்கும் இந்த பாஸ்தாவை பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இந்த மனுஷன் சாப்பிடுவானா? நீயே சொல்லு ஹேமா. நானும் அது தாங்க கேட்குறேன். நானும் ஒரு மனுஷி தானே. குழந்தைங்களும் பார்த்துக்கிட்டு சமைச்சிட்டு நானும் வேலைக்கு போயிட்டு என்னால் முடியல. வீட்டுக்கு ஒரு மெய்டு வையுங்கன்னு பல நாளாக சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் காதுலையே போட்டுக்கல. மெய்டு வேலையும் நானே பண்ணணும், வீட்டு வேலையும் நானே பண்ணணும், சமையல் வேலையும் நானே பண்ணணும். இதில் எல்லாமே என்னால் பண்ண முடியாது. நானும் தேடிட்டு தானே இருக்கேன். நான் ஏதோ சும்மாவே இருக்கிற மாதிரி பேசுகிறேன். ஒரு வருஷமாவா தேடுறீங்க, இன்னுமா கிடைக்கல? சரிங்கம்மா, சண்டை போடாதீங்க. எனக்கு வேன் வந்துடுச்சு. சீக்கிரமாக எனக்கு பேக் பண்ணி கொடுங்க. ஆமாம்மா, எனக்கும் சீக்கிரமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுங்க, எனக்கும் டைம் ஆச்சு. கிளம்புங்க, நான் எல்லாமே பண்ணி விடுறேன். ரூமுக்கு போங்க. சாயங்காலமாக வந்தால் ஒரு ரெஸ்ட் கூட எடுக்க முடியல. வீடெல்லாம் பாத்திரம் தான் இருக்குது. யார் இதெல்லாம் கழுவுவா? பேசாமல் இவங்க கிட்டே இல்லை, தப்பிச்சிட்டு எங்கேயாவது 10 நாள் ட்ரிப் போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். ஹேமா, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி நேற்றே உனக்கு இமெயில் அனுப்ப சொல்லிட்டல, இன்னும் என் டேபிளுக்கு வந்து சேரலை. என்னதாம்மா பண்ணிகிட்ருக்க? ஆஃபீஸ்க்கு நல்லா மேக்கப் பண்ணிட்டு வந்தால் மட்டும் பத்தாது, வேலையும் செஞ்சால் தான் காசு வரும், புரியுதா? சொன்ன வேலையை டைமுக்கு செய்கிற பழக்கமே இல்லைல்ல உங்ககிட்ட. சாரி சார், இப்போ அனுப்பிடுறேன். நேற்றே முடிச்சிட்டேன் சார், கொஞ்சம் பவர் இஷ்யூனால அனுப்ப முடியல. ஏதாவது ஒரு காரணத்தை பிடிச்சி வச்சுருப்பீங்கம்மா நீங்கள். சீக்கிரமாக வந்து சேரட்டும். வீட்டில் மல்லு கட்டுறது பத்தாதுன்னு இந்த சுட்ட தலையாக வேற என்னை டார்ச்சர் பண்ணுறான். இந்த சீரீஸ் எவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பார்க்காம இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஹேமா, என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்க டிவி பார்த்துட்டு? குழந்தை எங்கே ஆய் போயிட்டுருக்கு, வந்து கழுவு. கொஞ்சம் நேரம் ஃப்ரீ டைம் கிடைக்குதா? மீ டைம் அப்படின்றதே இந்த உலகத்துலேயே இல்லை போல். இவன் கூட டைமும் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நமக்குன்னு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கவும் முடியல. முழு நேரமும் இந்த குழந்தைங்க ஆஃபீஸு வீடுனே பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ்க்கே எனக்கு பிபி சுகர் எல்லாமே வந்துடும் போல். அம்மா, எனக்கு பசிக்குது. நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க? நான் இன்னும் ஹோம்ஒர்க் கூட முடிக்கல. வந்து எனக்கு இதை சொல்லி கொடுங்க. இது வேறையா? இதெல்லாம் எப்போ முடிக்கிறது? ஹேமா, இந்த மாதம் சேலரி கிரெடிட் ஆயிடுச்சா? என் அக்கௌண்ட்க்கு அனுப்பல இன்னும். நான் கொஞ்சம் இஎம்ஐஸ் லோன் எல்லாம் இன்னும் கட்டவே இல்லை. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட், கொஞ்சம் அனுப்பிடு சரியா? இது வேற. போன வருஷம் வேற நீ
2000 கம்மியாக அனுப்பியிருந்தேன். என் சேலரியில் போட்டு தான் நான் எல்லாமே கட்டியிருக்கேன். இந்த மாதம் அந்த 2000 சேர்த்து அனுப்பிடு சரியா? எனக்குன்னு செலவு இருக்காதாங்க. உங்களுக்கு எல்லாமே அனுப்பிட்டா நான் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டோம் சொல்லுங்கள்? நான் வேலைக்கு போகிறதே உங்களை டிபெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு தான். ஆனால் பார்த்தா எல்லாமே உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் பிச்சைக்காரி மாதிரி தான் நிற்கிறேன் மாத கடைசியில். நான் ஏதோ உன் காசு எடுத்து சாப்பிட்ற மாதிரி பேசுகிறேன். நானும் இஎம்ஐ லோன் எல்லாமே கட்டுறது தானே உன்னை கேட்குறேன். உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் ஜாபை குவைட் பண்ணிவிட்டு வீட்டில் இரு, நான் எல்லாமே பார்த்துக்கிறேன் புரியுதா? உன்னை இந்த வார்த்தை மட்டும் சொல்லிவிடுங்க. இவ எப்படியும் போகாமல் இருக்க மாட்டா அப்படின்னு தானே நீங்கள் தைரியத்தோடு பேசுகிறீங்க. நீங்கள் சொல்கிறதுக்காகலாம் போகாமல் வீட்டில் இருந்துட்டா நாளைக்கு ₹1 கூட உங்களை பிச்சை எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. அம்மா எனக்கு சாக்லேட், ஐஸ்கிரீம், அப்புறமா நிறைய குக்கீஸ் எல்லாம் வேணும்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டெய்லி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வாங்கி கொடுங்கம்மா. நாங்கள் வீட்டுக்கு போன உடனே ப்ரஷ் பண்ணிடுறோம், கேவிட்டிஸ் வராது. ஆமாம்மா எனக்கும் நிறைய சாக்லேட் கேக்கெல்லாம் வேணும்மா. எனக்கு நிறைய சாக்லேட் பிஸ்கெட்ஸ், அப்புறமா நிறைய பேன் கேக், டோனட்ஸ் இதெல்லாம் வேணும்மா. நான் டிவிலெல்லாம் பார்த்தேன், அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. சரி இன்றைக்கி ஒரு நாள் வாங்கித்தரேன். அகைன் அகைன் அண்ட் அகைன் கேட்கக்கூடாது புரியுதா? ஓகேம்மா ஜாலி ஜாலி. ஆமாம் ஜாலி ஜாலி. வேலைக்கு போகிறதுக்கு ஒரே சந்தோஷம், ஒரே மன திருப்தி. யார் என்ன கேட்டாலும் வாங்கி தர்றதுக்கு நம்மளால் முடியுது. யாரையும் கையேந்த வேண்டியது நிலைமை இல்லை. அது வரைக்கும் சந்தோஷம். அப்பா இப்போ உடம்புக்கு எப்படி இருக்குது? டாக்டர் என்ன சொன்னார்? இப்போ பரவாயில்லம்மா, உடம்பு நல்லா தான் இருக்குது. டாக்டர் எங்கள் அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்குது? குடிப்பழக்கம் தாம்மா இந்த நிலைமைக்கு உங்கள் அப்பாவை கொண்டு வந்து விட்டுருக்கு. லிவர் எல்லாம் நிறைய டேமேஜ் ஆகிருக்கு. அது ரிகவர் ஆகிறதுக்கு எப்படியும் நிறைய நாள் ஆகும். அது வரைக்கும் உங்கள் அப்பா குடிக்காமல் இருக்கணும். நீங்கள் மட்டும் கரெக்டான டைமில் அட்மிட் பண்ணலனா உங்கள் அப்பாவை இன்னைக்கு உயிரோடையே பார்த்துருக்க முடியாது. அல்லாதீங்கப்பா, எதுக்கு அழுறீங்க? நீ எனக்கு மக இல்லைம்மா, இன்னொரு அம்மாம்மா. நீ பிறந்தப்போ பொண்ணு பிறந்துருச்சேன்னு நான் எவ்வளவோ நாள் மன வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு உன்னோட அருமை புரியுதுமா. இன்னும் 4 பொண்ணு பிறந்திருந்தா கூட என்னை ராஜா மாதிரி பார்த்துட்ருப்பாங்கன்னு நீ புரிய வச்சிட்டம்மா. சின்ன வயசில் இருக்கும்போது நீங்கள் என்னை வளர்த்துருக்கலையாப்பா? நான் என்ன குப்பை தொட்டிலையா போட்டுட்டீங்க? இப்போ உங்களை பார்த்துக்கிறது என்னுடைய கடமை. அப்படியெல்லாம் பெரிய வார்த்தை பேசாதீங்கப்பா. ஹேமா நேற்றே சொன்னல இன்றைக்கி ஆஃபீஸ் போகாத, எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு வராங்கன்னு. நார்மல் ஆஃபீஸ் டே இருந்தால் நான் லீவ் போட்டிருப்பேங்க. இன்றைக்கி முக்கியமான ஒரு மேனேஜர் டெல்லியிலேருந்து வராரு, நான் போயே ஆகணும். அது சரி, இப்போ உங்கள் அம்மா மட்டும் எதுக்கு வராங்களாம்? நம்ம குழந்தைங்கள ஒரு நாள் கூட பார்த்துக்கல, நம்ம வீட்டுக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ணல, இப்போ மட்டும் எதுக்கு வராங்களாம்? நான் சொன்னது புரியுதா புரியலையா? அவங்க வராங்க, நீ லீவ் போடுற, அவ்வளோதான். அந்த கம்பெனி ஒன்றும் உங்கள் அம்மாவதோ இல்லை உங்கள் அப்பாவதோ கிடையாதுங்க. அது வேறு ஒருத்தவங்களது. அவங்க என்ன ரூல்ஸ் போடுறாங்களோ அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்க பணம் கொடுக்குறாங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒன்றுக்குமே அட்டன் பண்ணாத நீ. எங்கள் அப்பா அம்மா வராங்க, வீட்டில் ஒரு நாள் இருந்தால் கூட இருக்காது. என் தங்கச்சி அக்கா எல்லாம் வந்த அன்றைக்கும் நீ வீட்டில் இருக்க மாட்டேன். அப்புறம் எதுக்கு தான் நீ மருமகன்னு இருக்க? நீங்கள் ஒன்றும் எனக்கு சும்மா சோறு போடல புரியுதா? நான் சம்பாரிச்சிட்டு வந்து கொடுக்குறேன், அதனால தான் நீங்கள் சோறு போடுறீங்க. நான் வீட்டிலே இருந்துக்கிறேன், நீங்கள் சம்பாரிச்சு வந்து போடுங்க. நான் எல்லாமே மருமகளை, என் கடமை எல்லாமே நான் பண்ணுறேன் புரியுதா? ஆஃபீஸ்க்கு போயிட்டு உங்களுக்கு மருமகளை எல்லாமே பண்ணணுன்னா நான் ஒன்றும் அதிசய பிறவி கிடையாது. உனக்கு வாய் கொழுப்படி, கிளம்பு. உன் ஆஃபீஸ்க்கு தானே, நீ கிளம்பு. நான் பார்த்துக்குறேன் எங்கள் அப்பா அம்மாவை. பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன். ஹேமா என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்க? காலையில் 6 மணி ஆயிடுச்சு. நீ எங்களை கிளப்புறதா ஐடியா இல்லையா உனக்கு? கை காலில் ரொம்ப வலிக்குதுங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியலை. இன்றைக்கி நான் ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டேங்க. குழந்தைங்களை மட்டும் கிளப்பி அனுப்பிடுறீங்களா? நான் சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். என்னாலலாம் முடியாது, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். குழந்தைங்கள இன்றைக்கி லீவ் போட சொல்லிவிட்டு வீட்டில் உன் பக்கத்துலேயே படுக்க வச்சுக்கோ. அன்றைக்கி எவ்வளவோ பேசினால, இன்றைக்கி உங்கள் மம்மியை கூப்பிட்டு குழந்தைங்கள பார்த்துக்க சொல்லு. எங்கள் மம்மி டாடி தான் பார்த்துக்கலன்னு குறை சொன்னியே, இப்போ உங்கள் மம்மி டாடியை மட்டும் பார்த்துக்க சொல்லு. ஆஸ் எ ஹியூமன் பீயிங்காக உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி கூட இல்லைங்க. உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட ஒரு வார்த்தை உங்கள் வாயில் வரல. குழந்தைங்கள கிளப்பிடுங்கன்னா அதுக்கும் என்னால் முடியாதுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்குங்க நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கீங்க? அன்றைக்கி நீ ஆஃபீஸ்க்கு போகாமல் வீட்டில் இருந்துருந்தா இன்றைக்கி நான் எல்லாமே பண்ணியிருப்பேன். நீ திமிரு பிடிச்சி போனே இல்லை, இன்றைக்கி நீயே எல்லாம் பார்த்துக்கோ. ஆஸ் எ ஹியூமனாக எனக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் உனக்கு தான் கிடையாது. ஹேமா இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு. அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நீ அந்த பூஜைக்கு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் இப்படி லேப்டாப் முன்னாடி உட்காந்துட்ருக்க. முக்கியமான ஒரு மீட்டிங் போயிட்டுருக்குங்க, அதனால தான் அவசரமாக வந்து உட்காந்துட்ருக்கேன். 1000 மீட்டிங் இருக்கும். இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு தானே, நீ எல்லாமே பண்ணியிருக்கணும்ல. ஒரு பலகாரம் கூட பண்ணலை, வீட்டு பூஜை ரூம் அப்படியே கிடக்கு, வீடெல்லாம் அசுத்தமாக இப்படி கிடக்கு. நீ பாட்டுக்கு வேலை பண்ணிகிட்ருக்க. பொண்டாட்டி வேலைக்கு போகணுன்னு நினச்சா மட்டும் பத்தாதுங்க, ஒரு சப்போர்ட்டிவ் பார்ட்னராகவும் இருக்கணும் புரியுதா?
வேலைக்கு போனால் வீட்டில் எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவும் ரூல்ஸ் கிடையாது, புரியுதா? வேலைக்கு போட்டால் ஏதோ கொம்பு முளைச்ச மாதிரி பேசுகிற. உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதுங்க. நான் மீட்டிங்கை முடிச்சுட்டு நைட் 12 மணி ஆனாலும் எல்லா நோம்பையும் முடிச்சுட்டு எல்லா பலகாரையும் பண்ணி வச்சுட்டு தூங்குறேன், புரியுதா? இப்போ கிளம்புங்க.